வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித வரலாற்றிலே நடந்த மிக பெரிய ஒரே ஒரு மாற்றத்தை பத்தி தான். நம்ம இனம் முழுசையும் அடியோடு மாத்தி அமைச்ச ஒரு கதை இது. இந்த கேள்விக்கான பதில் நீங்க நினைச்சு பார்க்கறத விட ரொம்பவே அடிப்படையானது. இது ஏதோ பெரிய டெக்னாலஜி பத்தியோ இல்ல மிஷின்களை பத்தியோ இல்ல. இது அதெல்லாம் விட ரொம்ப பழமையான, ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி இது. முதல்ல இந்த பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் வாங்க. அப்போதான் இந்த மாற்றம் எவ்வளவு பிரம்மாண்டமானது நமக்கு உண்மையிலேயே புரியும். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்க ஒரே இடத்துல தங்கி வாழ்ந்ததே கிடையாது. பல லட்சம் வருஷமா இதுதான் நம்மளோட இயல்பான வாழ்க்கை முறையா இருந்துச்சு. இங்க பாருங்க, 2 வெவ்வேறு உலகங்கள். ஒரு பக்கம் நிச்சயமில்லாத சாப்பாட்டுக்காக தின இடம் மாறிட்டே இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் சாப்பாட்டை நாமளே கட்டுப்படுத்தி ஒரே இடத்துல நிலையா வாழ்ற வாழ்க்கை. இந்த ஒரு மாற்றம்தான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி. சரி, அப்போ மனுஷங்கள நாடோடி வாழ்க்கையில இருந்து ஒரே இடத்துல தங்க வச்ச அந்த பெரிய சக்தி எது? அது மனுஷன் கண்டுபிடிச்சதில்ல, அது இயற்கையா நடந்த ஒரு விஷயம். ஒரு நீண்ட பனிக்காலம் முடிவுக்கு வருது. பூமி கொஞ்சம் கொஞ்சமா சூடாக ஆரம்பிக்குது. இந்த காலநிலை மாற்றம் மனுஷங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்குச்சு. இந்த புது காலகட்டத்தை தான் நாம ஹோலோசீன் சகாப்தம்னு சொல்றோம். இந்த சகாப்தத்துல தான் விவசாயம் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு செழிப்பான உலகத்தை பூமி நமக்கு பரிசா கொடுத்துச்சு. சரி, இப்போ இயற்கை மாறினதுனால மனுஷனோட கண்டுபிடிப்புகள் எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். நாகரிகத்தோட முதல் விதைகள் விதைக்கப்பட்ட தருணம் இதுதாங்க. இந்த டைம்லைனை நல்லா கவனிச்சு பாருங்களேன். கோதுமை, அரிசி, சோளம்னு உலகத்தோட வெவ்வேறு பகுதிகள்ல வெவ்வேறு நேரத்துல இந்த விவசாய புரட்சி அதுவா நடந்திருக்கு. இதுதான் இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட். விவசாயத்தோட உடனடி விளைவு என்ன தெரியுமா? மனுஷங்க முதல் முறையா அலைஞ்சு திரியறத நிறுத்திட்டு ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு புரட்சி. சின்ன சின்ன குழுக்களா அலைஞ்சிட்டு இருந்த நாம இப்போ பெரிய கிராமங்களா, சமூகங்களா ஒன்னா வாழ ஆரம்பிச்சோம். நம்ம சமூக அமைப்புல இது ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்த ஓவியத்தை பாருங்க. இது நம்ம கடந்த காலத்துக்குள்ள போற ஒரு வாசல் மாதிரி இருக்கு. நிரந்தரமான வீடுகள், விவசாயம் செய்யற மக்கள், கூடவே வளர்ப்பு பிராணிகள்னு ஒரு புதிய உலகம் இங்க பொறக்கிறது நம்மால பார்க்க முடியுது. இதுதான் மனுஷ சமூகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. ஆமாங்க, கிட்டத்தட்ட கிமு 6000ல, அதாவது இன்னையிலிருந்து சுமார் 8000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் நிரந்தர கிராமங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. இது ஒரு முக்கியமான வரலாற்று மைல்கல். அப்போ அந்த முதல் வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். களிமண்ணால கட்டப்பட்ட சுவர்கள், மேல இலத்தழகளை வச்சு வேஞ்ச கூரைகள். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் நாடோடி வாழ்க்கையிலிருந்து இது ஒரு பெரிய முன்னேற்றம். சரி, இப்போ விவசாயம் நம்ம கலாச்சாரத்திலையும் டெக்னாலஜிலையும் என்ன மாதிரி நம்ப முடியாத மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. விவசாயம்ங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி. அது இன்னும் பல புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த அரிவாள். தானியங்களை அறுவடை செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான கருவி இல்லையா? இந்த சிம்பிளான டெக்னாலஜி தான் உணவு உற்பத்தியில ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துச்சு. இங்க பாக்குறீங்கல்ல, இது கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான ஒரு களிமண் அரிவாள். பார்க்க சின்னதா இருந்தாலும் மனித குலத்தோட ஒரு பெரிய பாய்ச்சலை இது குறிக்குது. இது வெறும் ஒரு பொருள் அல்ல, இது ஒரு புதிய யுகத்தோட சின்னம். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி விவசாயம்ங்கிறது சந்தேகமே இல்லாம மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது நம்ம வாழ்க்கை முறையே தலைகீழா மாத்திடுச்சு. இதுதான் விவசாயம் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நிலையா சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சதும் மனுஷனுக்கு முதல் முறையா ஓய்வு நேரம் கிடைச்சது. வாழறதுக்காக மட்டுமே ஓடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இல்ல. இந்த ஓய்வு நேரத்துல தான் கலை, இசை, நடனம், சிற்பம்னு நம்ம கலாச்சாரத்தோட அஸ்திவாரமே போடப்பட்டுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, அலைஞ்சு திரிஞ்ச கூட்டத்துல இருந்து நிரந்தர நாகரிகங்கள் வரைக்கும், உணவு தேடுறதுல இருந்து உணவை உருவாக்குறது வரைக்கும் விவசாயம் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. ஆமாங்க, எல்லாத்தையுமே. விவசாயம் நமக்கு நாகரிகத்தை, கலைகளை, நகரங்களை கொடுத்தது உண்மைதான். ஆனா இந்த பெரிய மாற்றத்துக்காக நாம கொடுத்த விலை என்ன? இந்த பயணத்துல நாம எதையாவது தொலைச்சிட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.